ஒரே ஒரு விஷயம், உங்க வலது கரத்தை உயர்த்து, உங்க இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, ஆண்டவரே என்ன தூக்கி எடுக்க எனக்கு உதவி செய்யுங்க. நான் விசுவாசத்தில் இருக்கிறது வரைக்கும் என் குடும்பம் அலைக்கழிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும், எனக்கு உதவி செய்யும், எனக்கு உதவி செய்யும். கர்த்தர் குணமாக்கி கையிலே கொடுத்தார். இன்னைக்கு கர்த்தர் அநேகரை குணமாக்கி செவ்வையாக்கி உன் தலைமுறையை கர்த்தர் குணமாக்குவா, உன் எதிர்காலத்தை கர்த்தர் குணமாக்குவா. விசுவாசத்தை விட்டு விடாதே, விசுவாசத்தில் நிலைத்திரு. எனக்கு கர்த்தர் தருகிற வார்த்தை இதுதான், உன் விசுவாசம் பேசப்படும். சத்தமா ஆமென் சொல்லுங்கப்பா. இரக்கமும் கிருபையும் நிறைந்த தகப்பனே, நன்றி அப்பா. கிருபையாய் உங்க சமூகத்தில் எங்களை கொண்டு வந்து பாட, துதிக்க, ஆராதிக்க, செபிக்க நீ கிருபை செய்தீரே, நன்றி. எங்களோடு பேசினீர், கோடி ஸ்தோத்திரம். பல நேரத்தில் விசுவாசத்தில் நாங்கள் தளர்ந்து போறோம், எங்க விசுவாசத்து கூட சந்தேகங்களும் வந்து சேருது. கர்த்தர் இந்த நாளில் எங்களோடு திட்டமாய் பேசினீர், எங்களுக்கு உதவி செய்யும், தூக்கியிடும். விசுவாசத்தில் நிலைத்திருக்க கிருபை செய்யும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. ஒவ்வொருவருடைய விசுவாசம் பேசப்படுவதாக கிருபை உண்டாகட்டும். நாமத்தை மகிமைப்படுத்தும். கண்மணி போல காத்துக்கோங்க. எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். கிருபையும் ஞானமும் சுகமும் பலனும் கொடுத்து நல்லபடியாக எழுதி நல்ல மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற கிருபை செய்யும். ஒவ்வொருவருடைய கையின் கிரியைகளை ஆசீர்வதி, குறைவில்லாமல் நடத்தும். யுத்த மேகம் விலகும்படி செய்யும். சமாதானத்தை கிருபையாய் கட்டளையிடும். போக்கில வரத்திலும் பத்திரமாய் காத்துக்கொள்ளும். வல்ல கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். மகிமை அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.